வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என ஓ பன்னீர்செல்வம் உறுதி. ஒரே உணர்வுள்ள தேசிய மாநில கட்சிகளுடன் தேர்தலில் கூட்டணி என தகவல். சின்னத்தம்பி யானையைப் போல ஸ்டாலின் தினகரன் நாட்டுக்குள் வராமல் இருப்பது நல்லது என அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தேர்தலில் இதுவரை திமுக தனியாக போட்டியிட்டதாக வரலாறு இல்லை எனவும் கடும் தாக்கு. மதுரை மத்திய சிறையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனை. தடை செய்யப்பட்ட செல்போன் உள்ளிட்ட பொருட்கள் புழக்கம் உள்ளதா என ஆய்வு. தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்ட 366 தனியார் பள்ளிகளுக்கு நோட்டீஸ். அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படும் என பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை. மத்திய அரசின் திட்டங்களால் காஷ்மீரில் சுற்றுலாத்துறை மேலும் வளர்ச்சியடையும். பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களை துவக்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி நம்பிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். சென்னை திருவான்மியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒத்த உணர்வுள்ள தேசிய மற்றும் மாநில கட்சிகளுடன் இணைந்து அதிமுக கூட்டணி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறிய ஓ பன்னீர்செல்வம், அது பரம ரகசியம் என்றும் தெரிவித்தார். கட்சியில் அவரவர் கருத்தை சொல்ல உரிமை உள்ளதாக கூறிய அவர், கூட்டணி குறித்து கூட்டணி அறிவிக்கப்படும் போது அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும், கடந்த 1972ஆம் ஆண்டு முதல் இதுபோலதான் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை உணர்வுள்ள கூட்டணி கட்சிகள், அரசியல் ரீதியான கட்சிகள், மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் இவைகளெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கூட்டணி அமைப்பதற்கு விருப்பம் தெரிவித்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். அது பரம ரகசியம். அந்த ரகசியம் முடித்து அவிழ்க்கப்பட்டவுடன் உங்களுக்கு தான் முதலில் தெரிவிக்கப்படும். இயக்கத்தில் அவரவர்கள் கருத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இருப்பினும் தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூடி நல்ல முடிவு எடுக்கும் பொழுது அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். அந்த நிலைதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1972 இன்று வரை நீடிக்கிறது. மதுரை மத்திய சிறைச்சாலையில் காவல் உதவி ஆணையர் வெற்றி செல்வன் தலைமையில் 110 பேர் கொண்ட குழு அதிரடியாக சோதனை நடத்தியது. மதுரை மத்திய சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் செல்போன் பயன்படுத்துவதாக காவல் உதவி ஆணையர் வெற்றி செல்வனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவருடைய தலைமையில் காவல் ஆய்வாளர்கள், சார்பு ஆய்வாளர்கள், காவலர்கள் என 110 பேர் கொண்ட குழு அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். கைதிகள் மற்றும் கைதிகளின் அறையில் தடை செய்யப்பட்ட செல்போன், கஞ்சா, பீடி, சிகரெட் உள்ளிட்ட பொருட்கள் உள்ளதா என சோதனை நடந்தது. இந்த திடீர் சோதனையால் சிறைக்குள் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் அங்கீகாரம் பெறாமல் செயல்பட்டு வந்த 366 தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சுகாதாரம், குடிநீர், கழிவறை, தீத்தடுப்பு, விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் தொடர்பான சான்றுகளை அளித்து தனியார் பள்ளிகள் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அங்கீகாரத்தை புதுப்பித்து வருகின்றன. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் அங்கீகாரம் பெறாமல் செயல்பட்டு வந்த 366 தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மாவட்ட வாரியாக உரிய அங்கீகாரம் பெறாத பள்ளிகளின் பட்டியலை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து மாணவர்களின் நலன் கருதி வரும் மே மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் தங்கள் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என உத்தரவிட்டுள்ள பள்ளிக் கல்வித்துறை 366 தனியார் பள்ளிகளும் அங்கீகாரத்தை புதுப்பிக்க தவறும் பட்சத்தில் பள்ளிகளை அரசு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளது. மத்திய அரசின் திட்டங்களால் காஷ்மீரில் சுற்றுலாத்துறை மேலும் வளர்ச்சியடையும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் மோடி ஒருநாள் பயணமாக இன்று காலை காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள லடாக் பகுதிக்கு வந்தார். லே விமான நிலையத்தில் அம்மாநில ஆளுநர் சத்யபால் மாலிக் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பிரதமருக்கு மலர் கொத்துகளை அளித்து வரவேற்றனர். லே விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கான 480 கோடி ரூபாய் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி டட்டா கிராமத்தில் 9 கிலோவாட் ஆற்றல் கொண்ட ஆற்று நீர்
மின்சார உற்பத்தி திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் ஸ்ரீநகர், டிராஸ், கார்கில், லே பகுதிகளுக்கு இடையில் 220 கிலோவாட் திறன் கொண்ட மின் வழித்தட பாதையை நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் மோடி லடாக் பல்கலைக்கழகத்தை இன்று திறந்து வைத்தார். பின்னர் லே பகுதியில் திரண்டிருந்த மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி கடந்த ஆண்டில் லடாக் மற்றும் கார்கில் பகுதிக்கு சுமார் 3 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக குறிப்பிட்டார். பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை சுற்றி பார்க்க சுற்றுலா பயணிகளுக்கான அனுமதி 10 நாட்களில் இருந்து தற்போது 15 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் மத்திய அரசின் திட்டங்களால் காஷ்மீரில் சுற்றுலாத்துறை மேலும் வளர்ச்சியடையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சியை மோடி அரசு பின்னோக்கி தள்ளுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை இளைஞர்களிடம் கொண்டு செல்ல பாடுபடுவேன் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் அமைப்பை பலப்படுத்துவதற்கு மூத்த தலைவர்களின் துணையோடு பெரும் பங்காற்றுவேன் என்று கூறிய KS அழகிரி மோடி அரசுக்கு சரியான பொருளாதார புரிதல் இல்லை என்று தெரிவித்தார். நாட்டில் விவசாய வளர்ச்சி குறைந்துள்ளது, பண மதிப்பிழப்பு நீக்கத்தினால் வளர்ச்சி குறைந்துள்ளது, GST-ஆல் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர், வேலையில்லா திண்டாட்டம் பெருகியுள்ளது என மத்திய அரசு மீது சரமாரியாக KS அழகிரி குற்றம் சாட்டினார். இந்தியாவினுடைய வளர்ச்சியை, தமிழகத்தினுடைய வளர்ச்சியை மோடி அரசாங்கமும் எடப்பாடி அரசாங்கமும் அந்த வளர்ச்சி சக்கரத்தை பின்னோக்கி தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். சரியான பொருளாதார புரிதல் அவர்களுக்கு இல்லை. விவசாயத்திலே வளர்ச்சி குறைந்திருக்கிறது, பண மதிப்பிழப்பு நீக்கத்தினாலே வளர்ச்சி குறைந்திருக்கிறது, GST-ஆல் நடுத்தர மக்கள் சிரமப்படுகிறார்கள், பணப்புழக்கம் குறைந்திருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிறது. எனவே இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எங்களுடைய நோக்கம். சொந்த ஊரில் 5வது நாளாக தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தனக்கு ஏதாவது நடந்தால் மக்களுக்கு மோடி பதில் சொல்ல நேரிடும் என எச்சரித்துள்ளார். மத்தியில் லோக்பால், மாநிலங்களில் லோக் ஆயுக்தா திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகர் மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த கிராமமான ராலேகான் சித்தியில் கடந்த மாதம் 30ஆம் தேதி காந்தி நினைவு நாளை ஒட்டி அண்ணா ஹசாரே தனது தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். ஜன் அந்தோலன் சத்யாகிரகா என்ற பெயரில் இன்று 5வது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கும் 81 வயதான அண்ணா ஹசாரேவின் உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். வயது மூப்பு காரணமாக அண்ணா ஹசாரே மிகவும் தளர்ந்து போய்விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா ஹசாரே தனக்கு ஏதாவது நடந்தால் மக்களுக்கு மோடி பதில் சொல்ல நேரிடும் என எச்சரித்துள்ளார். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப போராட்டங்கள் கையாண்ட ஒரு காந்தியவாதியாக தான் மக்கள் தன்னை கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் 50வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு சென்னை மெரினாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தினார். துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களும் அண்ணா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து சென்னை KK நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவிலில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் விருகை ரவி உள்ளிட்டோர் பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டனர். இதேபோன்று திருவான்மியூரில் பிரசித்தி பெற்ற மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனிடையே திமுக சார்பில் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையிலிருந்து மெரினா காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா நினைவிடம் வரை அமைதி பேரணி நடைபெற்றது. கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த இந்த பேரணியில் பொருளாளர் துரைமுருகன், TR பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் திரளாக பங்கேற்றனர். மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் பேரணி நிறைவடைந்தது. அங்குள்ள அண்ணா சமாதியில் திமுகவினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். யானை வழித்தடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தப்படும் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்றக்கூடாது என்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என குறிப்பிட்டார். நேற்றைக்கு கோவையில் அங்கு ஒரு வனத்துறை நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது சின்னத்தம்பி யானையை பற்றி சொன்னாங்க.
அந்த சின்னத்தம்பி யானை ஏற்கனவே டாப் ஸ்லிப்பில் கொண்டு விடப்பட்டு பல கஷ்டங்கள் பட்டு மறுபடியும் 80 கிலோமீட்டர் நடந்து உடுமலை பக்கம் அந்த கோவை மாவட்டத்துக்குள்ளே வந்திருக்கு. அது ஏற்கனவே இன்னைக்கு தினத்தந்தி மற்ற பத்திரிகைலாம் வந்திருக்கு. அது காட்டுக்குள்ளே சாப்பிட விட்டு நாட்டில் இருக்கிற மற்ற அந்த தீவனங்களை சாப்பிட்டு பழகிட்டதுனால உள்ளே போக மறுக்குது. அதனால் அதுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது வனத்துறை அதிகாரிகள் சயின்டிஸ்டுகள் ரிசர்ச் பண்ணி இதை கும்கியாக மாற்றி நம்ம யானைகளோட வச்சுக்குவோம், இல்லைன்னா இது காடுகளை அழிச்சிடும், மக்களுக்கு துன்பம் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நேற்று சொல்லிட்டேன். இப்போ புதுசாக என்ன காட்டு யானை சின்னத்தம்பியை வனப்பகுதிக்குள் செலுத்த 100க்கும் மேற்பட்ட வனச்சரக அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை பகுதியில் அச்சுறுத்தி வந்த சின்னத்தம்பி யானை டாப் ஸ்லிப் யானைகள் வாழ்விடத்தில் விடப்பட்டது. பின்னர் அங்கிருந்து தப்பித்த சின்னத்தம்பி மடத்துக்குளம் அருகே உள்ள மைவாடி என்ற இடத்தில் தற்போது தஞ்சமடைந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். யானை சின்னத்தம்பியை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக டாப் ஸ்லிப்பில் இருந்து கலியன் என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வனச்சரக அதிகாரி தனபால் சின்னத்தம்பி யாருக்கும் தொந்தரவு தராமல் சுற்றி வருவதாக தெரிவித்தார். அது எந்த இது இல்லாமல் அதன் நோக்கத்தில் எங்கள் அதிகாரி அது எந்த டைரக்ஷனில் போகிறீங்களோ விட சுட்டாங்க. யானை இருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போங்க, வில்லேஜில் இருந்து தள்ளி இல்லைங்க, ஏதோ மனுஷனை அடிக்கிற இது கிடையாது, அதோட இன்டென்ஷனே கிடையாது. பக்கத்தில் போனாலும் ஃப்ரெண்ட்லியே தான் மூவ் ஆகுது, மெதுவாக தான் போகுது, ரொம்ப ஃபோர்ஸாக ஓடல. ஸோ இது பப்ளிக் ஆல்ரெடி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போக சொல்லிட்டு தான் மூவ் ஆகிக்கிட்டு பண்ணிக்கிறோம். ஸோ பப்ளிக் இது வரைக்கும் எந்த இதுவும் பண்ணல. கிராப் ரைடு மட்டும் அது கிராப் ரைடு ரொம்ப டேமேஜ் இருந்தால் அப்ளிகேஷன் கொடுத்தா நாங்கள் காம்பன்சேஷன் வாங்கிக்கிறோம். பீகாரில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது. பீகார் மாநிலம் வைஷாலி அருகே சஹதாய் பஜர்க் என்ற இடத்தில் சீமான்சல் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 9 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. அதிகாலை நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பயணிகள் 9 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் இரங்கல் தெரிவித்துள்ளார். ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான சம்பவத்தில் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். பீகார் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் ரயில்வே சார்பில் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலினும் தினகரனும் சின்னத்தம்பி யானையைப் போல் நாட்டிற்குள் வராமல் இருப்பதே நல்லது என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி தமிழகம் எங்கும் உள்ள கோவில்களில் பொது விருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சித்தி புத்தி விநாயகர் மற்றும் சுந்தரேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள்தான் டிடிவியின் கட்சியினர் என்றும் கடுமையாக தாக்கினார். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் எல்லாம் வானமேறி வாய்குண்டம் பார்த்தாரலாம். அதாவது எடுப்பது பிச்சை, ஏறுவது பல்லாக்கு. இதுதான் சரியான பழமொழி. எனவே அந்த பல்லாக்கு ஏறுகின்ற எண்ணத்தை பொறுத்தவரை நிச்சயமாக அது நடைபெறாத ஒன்று. ஏனென்று சொன்னால் கழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக துரோகம் இழைத்து அம்மாவுடைய ஆட்சி இருக்கக்கூடாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையோடு ஒரு குழு, கட்சின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு குழுவை லெட்டர் பேட் கட்சி ஆரம்பித்து அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவிலே மேய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது நடக்காத காரியம். சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள கந்தக்கோட்டம் முருகன் கோவிலில் நடைபெற்ற பொது விருந்து நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்றார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களோடு உணவு அருந்தியது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். திராவிடமும் திராவிட
கலாச்சாரமும் இந்த மண்ணிலே நிலைநிற்க வேண்டும் என்று விரும்பிய பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாளை ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசுடைய சார்பில் அவருடைய நினைவு இந்த இடத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டு அதைத் தொடர்ந்து சமபந்தி போஜனம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். அந்த வகையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா தான் இந்த ஒவ்வொரு ஆலயத்திலும் அன்னதானம் என்ற சிறப்புமிக்க திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆக அந்த ஆலயத்தில் இன்றைக்கு சமபந்தி போனத்தில் கலந்து கொள்வது பேரறிஞர் அண்ணாவை நினைவு கூறத்தக்க வகையில், புரட்சித் தலைவி அம்மாவை நினைவு கூறத்தக்க வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து. இதேபோன்று சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு மற்றும் சமபந்தி நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். அண்ணா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு வருடாந்தோறும் அவருடைய நினைவு நாளை தமிழக அரசு சிறப்பாக கொண்டாடி வருகிறது. அந்த வகையிலே இன்று மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவிலிலே சட்டமன்ற உறுப்பினர், செய்யார் சட்டமன்ற உறுப்பினர், மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருடன் சேர்ந்து மற்றும் கழக நிர்வாகிகளுடன் இன்று சமபந்தி போஜனை சிறப்பாக நடைபெற்றது. சாலை விதிகளை முழுமையாக கடைபிடித்து விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சாலை விபத்துகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க மிதமான வேகத்தில் வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும், சாலை பாதுகாப்பு பணிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆண்டு முதல் விருதுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிறப்பாக நடவடிக்கை எடுக்கும் 3 மாவட்டங்கள் சிறந்த காவல்துறை ஆணையத்திற்கு விருது வழங்கப்படும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர், சாலை விதிகளை முழுமையாக கடைபிடித்து விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை நகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவோரிடமிருந்து மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பை உள்ளிட்ட பொருட்கள் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் தடை செய்யப்பட்டு அதனை தடுக்கும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட், பாரிமுனை பகுதியில் உள்ள பூக்கடை மற்றும் காசிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதில் 85 கிலோ பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும், சோதனை முடிவில் பிளாஸ்டிக் பறிமுதல் தொடர்பான முழு விவரமும் தெரியவரும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் 7 பேர் விடுதலை குறித்து அமைச்சர் செல்லூர் ராஜு அடிப்படை தெரியாமல் பேசக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செல்லூர் ராஜு பொறுப்பில் உள்ள அமைச்சர் என்றும் அவரை நாசாவிற்கு அனுப்பி வைத்திருக்க வேண்டும், ஆனால் நாம் அவரை இங்கு அமைச்சராக வைத்துள்ளோம் என்றும் கூறினார். மத்திய பட்ஜெட்டில் அறிவித்தபடி எப்போது மீன்வளத்துறைக்கு அமைச்சகம் வைக்கப் போகிறார்கள் என கேள்வி எழுப்பியுள்ள சீமான், மத்திய அரசின் பட்ஜெட் கவர்ச்சிகரமான அறிக்கை என்றும் விமர்சித்துள்ளார். இடைக்கால நிதிநிலை அறிக்கைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அடுத்த 5 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை கொடுத்துருக்காங்க, நீங்க போய் இடைக்கால நிதிநிலை அறிக்கைன்னு சொல்றீங்க. பேர் தான் அது, இடைக்கால நிதியமைச்சர் அறிக்கை, இடைக்கால நிதிநிலை அறிக்கை. அதுல ஏதாவது இடைக்காலத்துக்கு இருக்கா? ஒன்று சொல்லுங்க. இப்ப விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுப்பீங்க, ஆண்டு ஒன்றுக்கு. எந்த ஆண்டுல இருந்து கொடுப்பீங்கம்மா? இப்ப கொடுப்பீங்களா? இப்ப தேர்தல் வரப்போ இப்ப எப்ப கொடுப்பீங்க? எப்ப கொடுப்பீங்க? அடுத்த தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வந்தா. இது இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அடுத்த 5 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையா? கடல் தாமரை மாநாடு என்னைக்கு போட்டீங்க? ராமேஸ்வரத்தில். அன்னைக்கு சொன்னீங்க நீங்க மீன்வளத்துறைக்கு தனி அமைச்சகம் அமைப்பேன்னு. என்னைக்கு அறிவிக்கிறீங்க? இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி முடிகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தீங்களா? சென்னை ஐஜி அலுவலகத்தில் ஆயுதப்படை காவலர் ஒருவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் ஐஜி அலுவலகத்தில் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்து வந்தார். இன்று தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் கொண்டாடிய மணிகண்டன் அதிகாலையில் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரது உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மணிகண்டன் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை பைபாஸ் சாலையில் செல்லும் சரக்கு வாகனங்களை மறித்து நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் லஞ்சம் கேட்கும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது.
ஐயா 200 கேட்குறாரு ஐயா. வண்டி பஞ்சர் அரைப்பாடியில் இருக்குன்னு 200 கொடுத்து போறேன். நீ கொடுக்குறது அரைப்பாடி லாஸ் எடுத்து போறேன். வாங்க 200 மணல் தானே நிறையா விழுப்புரம் மணல் தானையா? ஆமாம் 200 வாங்க. 200 அப்போ நிப்பாட்டு மணல் 500 கொடுத்து போவேன். மணல் தர 500 லாரி தரேன். நீ 200 அப்படின்னா அதுக்கு போயிட்டீங்கன்னா வச்சுக்க ஓரமா போடு. இந்த வச்சு 100 பால் தொழில பண்ற பாலா எடுத்து போற. நீங்க கடத்திட்டு போங்க. வரலையா 100 சரி. அது வண்டி பஞ்சிருன்னு சொன்னா மதுரையில் மூதாட்டியை கொலை செய்து அவரிடம் இருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சத்தியமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி மாமுதா பிவி. இவர் அந்த பகுதியில் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் அவர் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் மூதாட்டியை கொலை செய்து அவரிடம் இருந்த நகைகளை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே வாரத்தில் நகைக்காக 2 மூதாட்டிகள் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணப்பாறை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 600 காளைகள் வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக சீறி பாய்ந்தன. திருச்சி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் உள்ள மாரியம்மன் கோவில் முன்பு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டில் 600 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை அடக்க காளையர்கள் ஆர்வமுடன் களமிறங்கினர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு தங்க காசு, கட்டில், பீரோ, சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோல் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் நடைபெற்ற பாரம்பரிய கார்களின் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் பாரம்பரிய பழைய கார்களின் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான கண்காட்சி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் வோல்க்ஸ் வேகன், அம்பாசிடர், ஜாகுவார் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட பழைய கார்கள் இடம்பெற்றன. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததுடன் பழமையான கார்களின் முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.